Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸோட கண்டினியூவேஷன். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டு ரொம்ப லென்த்தியாக போர் அடித்த மாதிரி ஆக போகுதுன்னு நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணேன். கரெக்டாக நம்ம எது வரைக்கெல்லாம் பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷனோட இம்பார்ட்டண்ட் என்ன, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லோவர் கேட்டகரியில் இருந்து ஹையர் கேட்டகரிக்கு எப்படி போச்சு, அதுக்கப்புறம் மனுஷனோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கிறது ரொம்ப அழகாக இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் அதுக்குள்ளே வருது, எப்படி அது ரொம்ப ஒரு கம்பேட்டபிளாக வேலை செய்யுது, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் எவ்வளோ, நம்மளோட லங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எப்படி கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்குது, அதாவது ஆல்வியோலைக்குள்ளே வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உள்ளே வர்ற கண்டக்டிங் ஜோன் வரைக்கும் வருது. ஆல்வியோலார் டக்டும் ஆல்வியோலையில் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. மீதி நம்ம நாஸ்ட்ரலில் இருந்து அதுக்கு முந்தின ஸ்டெப்பு பிராங்கியோல் குட்டி குட்டியாக போகிற டக்டு வரைக்கும் அது அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். பார்ப்போம். ஆல்வியோலை ஆர் த ப்ரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆல்சோ அக்கர் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் அனதர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆனால் ப்ரைமரி சைட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே தான் மேஜர். ஏன்னா அங்கே தான் ஆக்சிஜன் முக்கியமாக மாறுது. வெளியில் வர ஆக்சிஜன் உள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஆள் இவங்க, அதாவது பிளட்டோட மிக்ஸ் ஆகிறதுக்கு. Oxygen and carbon dioxide are exchanged in these sites by simple diffusion, mainly based on pressure, concentration, gradient. அது பேசிக்கலாக டிபெண்ட் ஆகிருக்கிறது எவ்வளோ ப்ரெஷர், இந்த பார்ஷியல் ப்ரெஷர்னு வரும் பின்னாடி, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, கிரேடியன்ட், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். Solubility of the gases as well as the thickness of the membrane involved in diffusion are also some important factors that can affect the rate of diffusion. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் பார்க்கணும், கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மெம்ப்ரெயின் இருக்குல்ல, ஆல்வியோலார் மெம்ப்ரெயினோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, திக்னஸ் தட் இஸ் வெரி தின். இது எல்லாமும் கூட மிக மிக முக்கியமான. அப்புறம் எவ்வளோ கேஸ் எவ்வளோ அளவுக்கு சாலபிளாக உள்ள மிக்ஸ் ஆகுது பிளட்டோட, அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிஃப்யூஷனுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். Pressure contributed by an individual gas in a mixture of gases is called partial pressure. அதாவது நிறைய கேஸஸ் இருக்குது உள்ள நம்ம சுவாசிக்கிறதுல, அதில் எவ்வளோ ப்ரெஷர் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளோ ப்ரெஷர் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு for carbon dioxide. So partial pressure of these two gases in the atmospheric air and the two sides of diffusion are given in table 14.1 and in figure 14.3. The data given in the table clearly indicate a concentration gradient for oxygen from alveoli to blood and blood to tissue. Similarly, a gradient is present for carbon dioxide in the opposite direction from tissues to, அதாவது டிஷ்யூவில் இருந்து பிளட்டில் இருந்து ஆல்வியோலை. இப்போ நாம் இந்த டேபிளை படிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். 14.1 partial pressure in mmHg of oxygen and carbon dioxide at different parts involved in diffusion in comparison to those in atmosphere. ஸோ இது 6 காலம் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி கேஸில் O2 அண்ட் CO2, அட்மாஸ்ஃபெரிக் ஏர், ஆல்வியோலை, பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் டிஷ்யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் அதிகமாக தான் இருக்கும் எக்ஸப்ட் இன் 2 ஏரியா. தட் இஸ் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் இங்கே அதிகம், டிஷ்யூலேயும் இங்கே அதிகம். மீதி எல்லா இடத்துலையும் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், அட்மாஸ்ஃபெரிக் ஏரில் ஆக்சிஜன் 159, இங்கே 159 mmHg, இங்கே மேலேயே கொடுத்துட்டாங்க, அதனால் எல்லா இடத்துலையும் கொடுக்கல. இங்கே 0.3 தான். ஆல்வியோலையில் 104, இங்கே 40. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது 40, கார்பன் டை ஆக்சைடு அதிகம்.
ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் இது 95, இது 40. டிஷ்யூவில் இது 40, இது 45. இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ரோவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அட்மாஸ்ஃபியர் ஏஏபிபி அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அட் ஆல் அப்படின்னு ஞாபகம் வைங்க. கடைசியாக முடியறது டிஷ்யூ. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கில் டி தான் ஃபஸ்ட்டு வரும், ஓ பின்னாடி வரும். ஸோ டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இப்படி போகிற ஒரு கவ் 40 இப்படியெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்பரை. ஸோ 40 இது ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாம் அப்படியே கொஞ்சமாவது யோசித்து தான் மனசில் நிறுத்தணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதிலிருந்து கொஷின் கேட்டுட்டா மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் டைரக்ட் கொஷினாக இருக்கும். ஸோ ஈஸியாக மார்க் வாங்குகிற ஏரியா. அடுத்தது இப்போ இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அட் தி alveolus and the body tissue with blood and transport of oxygen and carbon dioxide ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே படிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். ஸோ a gradient is present for CO2 in the opposite direction, that is from tissues to blood and blood to alveoli. As the solubility of carbon dioxide is 20 to 25 times higher than that of oxygen, the amount of CO2 that can diffuse through a diffusion membrane per unit difference in partial pressure is much higher compared to that of O2. See, 20 to 25 times higher CO2. In spite எப்படி ஆக்சிஜன் ஆல்வியோலையில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் ஆகுது, தட் இஸ் டிஃப்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிளட்டுக்குள்ளேயும் அது எப்படி ஆர்பிசியோட பைண்ட் ஆகுது அது பார்ப்போம். The diffusion membrane is made up of 3 major layers, namely the thin squamous epithelium of alveoli. ஸோ இதுதான் இந்த க்ரீன் கலர் தான் தின் ஸ்கொயாமஸ் எபித்தீலியம். அதுக்கப்புறம் இங்கே எல்லோ கலரில் ஒரு ஃப்ளூவிட் கொடுத்துருக்கு இல்லை, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பிளட் வெசலில் இருக்கிற எண்டோத்தீலியம், பிளட் கேபிலரி. உள்ளே இருக்கிற இதெல்லாம் ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஸோ இது ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இது ஒரு alveoli, ஏர் உள்ளே வருது, alveolar capacity. ஸோ the 3 major layers, namely a thin squamous epithelium of alveoli, the endothelium of alveolar capillaries, and the basement substance composed of a thin basement membrane supporting the squamous epithelium and the basement membrane surrounding the single layer endothelial cells of capillaries. So in the connection, the 3 layer example vara question in between them. However, its total thickness 3 layer ஆக இருந்தாலும் இதோட total thickness என்னன்னா much less than a millimeter. Therefore, all the factors in our body are favorable for diffusion of oxygen from alveoli to tissue and that of CO2 from tissue to alveoli. உல்டாவாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பிக்சரை கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிக்சரில் இவங்க சொல்ல வந்தது என்னென்னா, டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஐ ஜஸ்ட் ரைட் இட் இயர். ஹார்ட்டில் படிக்கும்போதும் யூஸ் ஆகும். டபுள் சர்க்குலேஷன்னா நம்ம ஹார்ட்டிலேருந்து பாடிக்கு ஒரு கனெக்ஷன். அது என்னென்னா, ஜஸ்ட் லெட் அஸ் see சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அடுத்தது பல்மோனரி சர்க்குலேஷன். எப்படி வச்சுக்கலாம். சிஸ்டம் இப்போ குட்டியாக ஒரு ஹார்ட்டை நம்ம எப்பவும் போடுற மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட்டை போடுவோம், 4 chambered. இங்கே ஒரு குட்டி ஹார்ட்டை போடுவோம், திஸ் இஸ் 4 chambered. இதில் இப்போ இந்த பக்கம் அப்படிங்கிறது ரைட் ஆரிக்கிள், இது வந்து லெஃப்ட் ஆரிக்கிள், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், இதுக்குள்ளே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இங்கே தான் இம்பியூர் பிளட்டு உள்ளே வருது. ஓகே, உள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து திருப்பி இங்கேருந்து அப்படியே வெளியே போய் லங்ஸில் பியூரிஃபை ஆகி. ஸோ இதுக்குமான கனெக்ஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ஹார்ட்டுக்கும் பாடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஹார்ட்டு அண்ட் ஃபுல் பாடி. ஓகே, திஸ் இஸ் ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். திஸ் ரைட் ஆரிக்கிள் எல்லா இம்பியூர் பிளட்டையும் உள்ளே வாங்குது, டீஆக்சிஜனேட்டட் பிளட். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பியூர் பிளட்டை எல்லா பார்ட்டுக்கும் கொடுக்குது. இப்படி பல்மனரி சர்க்குலேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் இங்கே இருந்து ஹார்ட்டு
லங்ஸ். இப்போது இது என்னென்னா ரைட்டு வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் ஆரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து இம்பியூர் பிளட் லங்ஸுக்கு போகுது ஃபார் பியூரிஃபிகேஷன். அங்கே பியூரிஃபை ஆகி லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. ஸோ இந்த ரெண்டு இதுதான் நமக்கு டபுள் சர்க்குலேஷன். இப்போது இதுதான் இங்கே டயக்ராமேட்டிக். இங்கே வந்து அது எப்படி டிஷ்யூக்கு போகுது அப்படின்னு இப்போ பாருங்கள். இன்ஸ்பயர்ட் ஏர், ஆல்வியோலார் ஏர், அதில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 நம்ம கீழே பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு 40 mmHg, இது ஆல்வியோலை. ஸோ எக்ஸ்பயர்ட் ஏரில் நமக்கு CO2 வெளியே போகுது, உள்ளே வர்றது ஆக்சிஜன் PO2 அப்படின்னு பார்ஷியல் ப்ரெஷரோட. ஸோ இப்போ உள்ளே வர ஆக்சிஜன் எங்கே போகுதுன்னா இந்த ரெட் கலர் ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சுனாலே அது ஆர்டரி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெயின்ஸ், சிஸ்டமிக் வெயின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டரிஸ் அண்ட் சிஸ்டமிக் வெயின். இப்போது இங்கே உள்ளே வர ஆக்சிஜன் நேராக இந்த சேம்பருக்கு வந்துருச்சு. தட் இஸ் இந்த சேம்பருக்கு வந்துருச்சு. இங்கே வந்து இங்கே இருந்து இப்போ இங்கே இறங்கிருச்சு. இங்கே இருந்து இது அப்படியே உள்ளே போய் டிஷ்யூக்கு போகுது, பாடிக்கு போயிருச்சு. போயிட்டு ஆக்சிஜனை டெலிவர் பண்ணிருச்சு. இப்போது இங்கே டிஷ்யூக்குள்ளே ரெஸ்பிரேஷன் நடக்குது. தட் இஸ் கேட்டபாலிக் ப்ராசஸ், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஏற்கனவே இதை படிச்சுட்டோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி மெயின் ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டு CO2 வாட்டர். ஸோ இந்த CO2 இப்போ இங்கே வந்துருச்சு. இங்கேருந்து இது அப்படியே ட்ராவல் பண்ணி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. இப்போ திஸ் இஸ் 45, இது ஜஸ்ட் 40, அந்த டேபிளில் பார்த்தோம். அங்கேருந்து ஸோ இந்த ஏரியாவுக்கு ரைட் ஆரிக்கலுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே லங்ஸுக்கு போகுது. போயிட்டு CO2 ரிலீஸ் பண்ணிடுச்சு. பல்மனரி ஆர்டரி வழியாக CO2 ரிலீஸ் பண்ணிடுச்சு. படிச்சிருப்போம், நம்ம ரொம்ப நாளாகவே படிச்சிருப்போம். ஆல் ஆர்டரி கேரிஸ் பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி ஆல் வெயின் கேரி இம்பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அந்த ஸோ திஸ் இஸ் த டபுள் சர்க்குலேஷன் ஸ்ட்ரக்சர். இது diagrammatic representation of exchange of gases at the alveolus and the body tissue with the blood and transport of oxygen and carbon dioxide. So இந்த double circulation தெரிஞ்சுக்கிட்டா இது படிக்கிறது, இது புரியறது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ போவோம் அடுத்தது. So this we finished it. அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். Transport of gases. Body is the medium of transport for oxygen. Blood is the medium of transport for oxygen and CO2. ஸோ blood வச்சு தான் இங்கே ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. About 97% of oxygen is transported by RBC in the blood. The remaining 3% of oxygen is carried in a dissolved state through plasma. ஓகே, ஆக்சிஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே கொடுத்துருக்காங்க அந்த டேர்மை. Nearly 20 to 25% of CO2 is transported by RBC, whereas 70% is carried as bicarbonate HCO3. So bicarbonate ions. About 7% of CO2 is carried in a dissolved state through plasma. இந்த இதிலிருந்து கொஷின் வரும். எப்படின்னா 100% oxygen is carried by RBC. Wrong statement. 97% தான். 3% is going along with the plasma. Okay. அதே மாதிரி 20 to 25% of CO2 is transported by RBC. 70% bicarbonate அயானாக தான் போகுது. 7% அதிலும் டிசால்வ் ஆகுது. பார்த்திங்கன்னா ஆர்பிசி, அது ஆர்பிசியில் போகிறது, அதில் 70% பைகார்பனேட்டாக, 7% கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் இன் டிசால்வ்டு ஸ்டேட் த்ரூ பிளாஸ்மா. ஸோ லிக்விடாக அப்படியே மிக்ஸ் அடித்து பிளாஸ்மாவில் போயிட்டு இருக்குது. Understood? So next one in the area is very important. அடுத்தது transport of oxygen. Oxygen எப்படி transport ஆகுது? Hemoglobin is a red colored iron containing pigment present in the RBCs. நம்ம எல்லாருக்கும் தெரியும் HB count. And that is the one oxygen carrier கூட. அதுதான் நம்ம oxygen carrierனு சொல்கிறோம். Oxygen can bind with hemoglobin in a reversible manner to form oxyhemoglobin. அதோடு bind ஆகி oxyhemoglobin ஃபார்ம் பண்ணுது. Each hemoglobin molecule can carry a maximum of 4 molecules of oxygen.
பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் இது நம்ம ஏற்கனவே கூட இதை பார்த்தோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய பிளட்டை நான் சிம்பிளாக வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஒன். 4 ஹீமோக்ளோபின் இப்படி போட்டுக்கலாம், சும்மா நான் உங்களுக்கு காட்டுறது. இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன் அண்ட் இதில் ஒரு ஆக்சிஜன். ஸோ 4 ஆக்சிஜன் மாலிக்யூல். ஆட்டமில் எடுத்திங்கன்னா 8 ஆட்டம், அதுதான் இங்கே. ஈச் ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் கேன் கேரி a maximum of 4 molecule of oxygen. Binding of oxygen with the hemoglobin is primarily related to partial pressure of oxygen, that is partial pressure of CO2. Hydrogen ion concentration and temperature are the other factors which can interfere with this binding. So main primarily related to partial pressure of oxygen. இது படிக்கணும். பைண்டிங் ஆஃப் ப்ரைமரி ரீசன் வந்து அந்த எவ்வளோ ப்ரெஷரோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் தான் ப்ரைம் ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் CO2ஓட பார்ஷியல் ப்ரெஷர், ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக. எப்போல்லாம் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஏறுதோ அப்போல்லாம் அசிடிக் கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த ஏரியா மெட்டபாலிசம் நடந்திருக்கணும். CO2 அதிகமாக ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஏறும். அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல டிசோசியேஷன் நடக்கும், தட் இஸ் ஆக்சிஜன் டிசோசியேஷன் ஆகும். இது நான் அப்படியே ஜஸ்ட் மாதிரி சொல்கிறேன். எப்பவுமே அசோசியேஷன் அப்படிங்கிறது லங்ஸில் நடக்குது. ஆக்சிஜனு லங்கில் இருக்கிற ஆல்வியோலையோட அசோசியேட் ஆகுது. அது நமக்கு மேட்டர் இல்லை, அது செல்லுக்குள்ளே போகிறது தான் மேட்டர். அங்கே டிசோசியேஷன் நடக்கணும், செல்லுக்குள்ளே ஆக்சிஜன் போகுது. அப்போ அது விட்டுருச்சு. ஸோ அப்போது அந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை விட்டுற இடம் டிஷ்யூ, அங்கே டிசோசியேட் ஆயிடுச்சு. எங்கே அசோசியேட் ஆகுதுன்னா ஆல்வியோலையில். இது அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு அசோசியேட் ஆகிற இடம் இந்த திஸ் இஸ் வாட் இஸ் தட் டிஷ்யூ. டிசோசியேட் ஆகிற இடம் லங்ஸ். இந்த ஒரு விஷயமும் மறக்கவே கூடாது. இது ரெண்டும் ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ எங்கே உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும்னா மெட்டபாலிசம் நடக்கிற இடம் டிஷ்யூக்குள்ளே. ஸோ ஹீட் அங்கே அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அங்கே உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனும் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அசோசியேஷனும் டிசோசியேஷனும் நடக்குது. இப்போ பார்ப்போம். Partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration and temperature are the other factors which can interfere with this binding. A sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with O2 is plotted against the PO2. ஸோ இங்கே போட்டிருக்காங்க those partial pressure of oxygen, இந்த பக்கம் percentage saturation of hemoglobin with oxygen. So a sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against the PO2. This curve is called oxygen dissociation curve, sigmoid curve இது, and is highly useful in studying the effect of factors like PCO2, hydrogen ion concentration, etc. on binding of O2 with hemoglobin. In the alveoli where there is high PO2, ஸோ எங்கே ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அங்கே low PCO2, lesser hydrogen concentration and lower temperature. இதெல்லாம் நார்மலாக எக்ஸாம் கொஷின். அடுத்தது, the factors are all favorable for the formation of oxyhemoglobin. So association நடக்கிற இடம் lung. Okay, and whereas in the tissue where low O2, high PCO2, high hydrogen concentration and higher temperature, the conditions are favorable for dissociation of oxygen from the oxyhemoglobin. This clearly indicates that O2 gets bound to hemoglobin in the lung surface and gets dissociated at the tissue. Every 100 ml of oxygenated blood can deliver 5 ml of oxygen to the tissue under normal physiological condition. So இந்த ஏரியாவை கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும்.
அசோசியேட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை? டிசோசியேட் ஆகணும்னா டிஷ்யூ லெவலில் CO2 அதிகமாக இருக்குது, O2 கம்மியாக இருக்குது. CO2 எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போ டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கும். அது அசிடிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஹால்டேன் எஃபெக்ட்டு, போர் எஃபெக்ட் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டாக தான் போட்டிருக்கு. ஆனால் இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த கர்வ் பிளாட் பார்த்துக்கோங்க. லேக் ஃபேஸு, லாக் ஃபேஸு அண்டு ஸோ இதெல்லாம் லேக் ஃபேஸு, log phase, steady state phase, exponential steady state phase because it is a sigmoid curve. Okay, ஸோ முடிஞ்சிருச்சு. போய் டிசோசியேட் 4 ஹீமோக்ளோபின் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல் ஆட்டமாக சொன்னால் 8. ஸோ இட் வில் ஜஸ்ட் டிசோசியேட் இன் த டிஷ்யூவில் விட்டுருச்சு. ஆக்சிஜனை தூக்கி போட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணும் பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. CO2 is carried by hemoglobin as carbamino hemoglobin. கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வகையாக இது போகுது. ஸோ கார்பமினோ ஹீமோக்ளோபின் HbCO2. ஓ மை காட், ஜஸ்ட் அ மினிட். HbCO2 carbamino about 20 to 25%. This binding is related to the partial pressure of CO2. PO2 is the major factor. So இப்போ அங்கே ஆக்சிஜன் உங்களுக்கு பைண்ட் ஆகணும்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் தான் இம்பார்ட்டண்ட். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின் இஸ் ப்ரைமர்லி ரிலேட்டட் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். பட் CO2 ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் டெம்பரேச்சர்லாம் அதர் ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா when binding with the CO2, partial pressure of CO2 is very important. PO2 is a major factor which could affect this binding. This is also one of the important factor. When PCO2 is high and PO2 is low, as in the tissue, more binding of carbon dioxide occurs. Whereas when the PCO2 is low and PO2 is high in the alveoli. ஸோ எப்பவுமே எங்கே ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கோ அங்கே CO2 டிசோசியேஷன், எங்கே CO2 லெவல் அதிகமாக இருக்கோ அங்கே ஆக்சிஜன் டிசோசியேஷன். ஸோ alveoli dissociation occur. Dissociation of CO2 from carbamino hemoglobin take place. That is, CO2 which is bound to hemoglobin from the tissue is delivered at the alveoli. Okay, alveoliயில் தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. அதிகமான ஆக்சிஜனோட ஹீமோக்ளோபின் பைண்ட் ஆகிடுச்சு, CO2 ரிலீஸ் பண்ணிடுச்சு. RBCs contain a very high concentration of the enzyme கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இது நம்ம பயோமாலிக்யூல்ஸில் படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் திஸ் என்சைம் த பைண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டு 6 lakhs in 1 second. இன்கேஸ் அது இல்லைன்னா 1 hourக்கு 200 மாலிக்யூல்லாம் படித்தோம், பார்க்கணும். ஸோ கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் அண்ட் மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா டூ. இதுவுமே ட்ரிக்கியாக கேட்குறதா இருந்தால் வெறும் ஆர்பிசியில் மட்டும் கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பிளாஸ்மாலேயும் இருக்குது. திஸ் என்சைம் ஃபெசிலிட்டேட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன் போத் டிரெக்ஷன். இப்போ பாருங்கள், CO2 plus water with the help of carbonic anhydrase, H2CO3, carbonic acid. கார்பானிக் ஆசிட் அப்படியே இருக்காது. எகெயின் இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து இதை பைகார்பனேட் அயானாக மாற்றும். HCO3 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக பிரிச்சிரும். ஸோ அட் த டிஷ்யூ சைட் வேர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 is high due to catabolism, CO2 diffuses into blood, RBC and plasma. இப்போ CO2 அதிகமாக இருக்கிறதுனால அது பிளாஸ்மாவில் டிஃப்யூஸ் ஆயிருச்சு and form bicarbonate ion HCO3 and H plus. At the alveolar site where PCO2 is low, அங்கே alveoli oxygen தான் அதிகம், the reaction proceeds in the opposite direction leading to the formation of carbon dioxide and water. Again அது form பண்ணிடு. Thus CO2 trapped as bicarbonate at the tissue level and transported to the alveoli is released out as
CO2. ஸோ இங்கே உனக்கு கார்பானிக் ஆசிடாக மாறி திரும்பியும் பைகார்பனேட் அயானாக மாறி அங்கே போய் அதோட பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப குறைவாக ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்க போய் இட் ஜஸ்ட் ரிலீஸ்ட் அப்படியே என்ன பண்ணுதுன்னா CO2 ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ எவ்ரி 100 ml ஆஃப் deoxygenated blood delivers approximately just 4 ml of CO2. இது அப்படியே பார்த்துக்கோங்க. அங்கே 5 ml of oxygen. ஸோ 5 ml of oxygen, இங்கே 4 ml of CO2 to the alveoli. அங்கே 5 ml of oxygen will be released. இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், to deliver around, so blood can deliver around 5 ml of oxygen to the tissues. இங்கே 4 ml of carbon dioxide to the alveoli. ஓகே, ஸோ இப்போது அவ்வளோதான். கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் எப்படி உள்ளே வருது, டிசோசியேட் ஆகுது, அசோசியேட் ஆகுதுன்னு அந்த கர்வ் பார்த்தோம் இல்லையா, சிக்மாய்ட் கர்வ். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஒரு பக்கம், பார்ஷியல் ப்ரெஷர் ஒரு பக்கம், இதெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் வரணும். அடுத்தது யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ரெகுலேஷனை அப்படின்னு, இந்த ரெஸ்பிரேஷன்னு பார்த்தா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் முக்கியமாக நம்ம மெடுலா வருவாங்க, பான்ஸ் வருவாங்க, பார்ப்போம். Human beings have a significant ability to maintain and moderate the respiratory rhythm to suit the demand of the body tissue. ஆமாம், நமக்கு சில நேரங்களில் ரொம்ப ஸ்வெட் ஆகும், சில நேரங்களில் குளிரும். ஸோ நிறைய டிமாண்ட் இருக்குது நம்ம டிஷ்யூஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி சம்மோ ஒரு ரிதமிக்காக போகிறது. அதுதான் இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னே பேர். This is done by the neural system, a specialized center present in the medulla region of the brain called respiratory rhythm center, RRC, okay, is primarily responsible for this regulation. Another center present in the pons varoli, okay, and the region of the brain called pneumotaxic center, apnostic ரெண்டு இருக்கும், can moderate the function of the respiratory rhythm center. See, இவங்க மெடுலா ரீஜனில் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிள். ஸோ மெடுலாவில் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன். இன்னொரு சென்டர் பான்ஸில் இருக்குது, தட் ஹேஸ் காட் அ நியூமோடாக்சிக் அண்ட் அப்னாஸ்டிக், கேன் மாடரேட் த ஃபங்க்ஷன். அப்படி எப்படி மேலே ஏறினா கீழே இறக்குறது, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. அவங்க ஃபுல் கண்ட்ரோல், இவங்க மாடரேட் கண்ட்ரோல். Neural signal from this center can reduce the duration of inspiration and thereby alter the respiratory rate. இப்போ பாருங்கள், நியூரல் அங்கேருந்து வருது, ரெடியூஸ் பண்ணுது, நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணி அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டை கரெக்ட் பண்ணிக்குது. ஸோ எ கீமோசென்சிட்டிவ் ஏரியா இஸ் சிச்சுவேட்டட் அட்ஜசன்ட் டு த ரிதமிக் சென்டர் விச் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு CO2. ஓகே, ஹைலி ஸோ CO2 ஈஸியாக சென்ஸ் பண்ணிடும். CO2 அதிகமாக இருந்துச்சுனாலே பிளட் வந்து கொஞ்சம் அசிடிக்காக மாறும். அப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும்போது பைண்டிங் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியா வில் ஸ்மெல் வெதர் இப்போ CO2 ஏறிடுச்சா அப்படின்னா டக்குன்னு ஸ்மெல் பண்ணிடும். அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ், அப்போ இவங்க CO2 ஏறினாலே ஹைட்ரஜன் அயான் ஏறிடுவாங்க, அசிடிக் வந்துடும். Increase in these substances can activate this center, which in turn can signal the rhythm center to make necessary adjustment in the respiratory process by which these substances can be eliminated. So அதை அட்ஜஸ்ட் பண்ணி இவனை டக்குன்னு குறைச்சி ரெஸ்பிரேஷனை நார்மல்ஸிக்கு கொண்டு வந்துடுறது. இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் necessary adjustment in the respiratory process can be eliminated. Receptors associated with aortic arch, okay, aortaல and carotid artery brainக்கு போகிறது. ஓகே, அயோட்டானா உங்களுக்கு தெரியும், இந்த சர்க்குலேஷன் படிக்கும்போது வரும், அந்த மேஜர் ஆர்டரி ஹார்ட்லேருந்து வெளியே வருது. அங்கே இருக்கிற ரிசெப்டார்ஸும் கூட கரோட்டிட் பிரெயினுக்கு போகுது. ஆல்சோ கேன் ரெகக்னைஸ் சேஞ்சஸ் இன் CO2 அண்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் சென்ட் நெசசரி சிக்னல்ஸ் டு த ரிதம் சென்டர் ஃபார் ரெமெடியல் ஆக்ஷன். இப்போ பாருங்கள், ஏன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறையவே கூடாது, ஸ்டாப்பே ஆகக்கூடாது, அப்படியே ரிதமிக்காக போயிட்டே இருக்கணும். அதனால தான் அயோட்டாலேயும் ஒரு ரிசெப்டாரு, அங்கேருந்து தலைக்கு போகிற கரோட்டிட் ஆர்டரிலையும் ஒரு ரிசெப்டார் போட்டு ஏதாவது சேஞ்ச்னால் இம்மீடியட்டாக ஸ்மெல் பண்ணிடும். தட் இஸ் CO2 அதிகமானாலோ இல்லை ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமானாலோ எது அதிகமானாலும் ஸ்மெல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிதமிக் சென்டருக்கு ஒரு சிக்னல் போய் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ நமக்கு ஒரு மாடரேட்டாக அழகாக ரிதமிக்காக நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கோம். The role of oxygen in the regulation of respiratory rhythm is quite insignificant. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் நமக்கு சுவாசம் இல்லை, உயிர் இல்லை. ஏன்னா
இதுதானே நம்ம சுவாசம் நின்றுச்சுன்னா அது டெத்துன்னு டிக்ளேர் ஆகுது. ஆனாலும் இங்கே பாருங்கள், ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் இஸ் குவைட். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே போயிட்டே இருக்கிற ஆளை பற்றி கவலை, திடீர்னு ஏறுற இந்த CO2 ஏறுனா நமக்கு ப்ராப்ளம். ஓகே, CO2 ஏறும்போது தான் அந்த ப்ராப்ளத்தை இம்மிடியட்டாக சென்ஸ் பண்ண தான் ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்காங்க. அதனால் இதில் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டில் CO2 ஏறினாலோ ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஏறினாலும் இம்மிடியட்டாக சென்ஸ் பண்ணி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒருத்தர் மாடரேட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மெடுலா, அப்புறம் பான்ஸில் இருக்கிற நியூமோடாக்சிக், அதுக்கப்புறம் அயோட்டிக் ஆர்ச், அதுக்கப்புறம் கரோட்டிட் ஆர்டரி, இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படியே ரெகுலேட் பண்ணி வி ஆர் ரிதமிக்கலி ப்ரீதிங். Okay, then what are all the disorders of respiratory system? Respiratory systemல என்னென்னலாம் டிசார்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா is a difficulty in breathing causing wheezing due to inflammation of bronchi and bronchiole. ஸோ இன்ஃப்ளமேஷன் இதுவும் எப்போ பார் வர கொஷின் தான். வீசிங் வந்து இந்த நம்ம ப்ராங்கியோலும் இன்ஃப்ளேட் ஆகிடுச்சு, வீங்க அப்படியே. அப்போது ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ஷனே பிரச்சனை ஆகிடும், அப்புறம் இழுத்து மூச்சு விடுறது, ஆஸ்துமா. அடுத்தது எம்ஃபிசிமா, இதெல்லாம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காமனாக வர ஒரு விஷயம். இட்ஸ் அ க்ரானிக் டிஸார்டர் இன் விச் ஆல்வியோலார் வால்ஸ் ஆர் டேமேஜ்ட். ஆல்வியோலார் வால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயாமஸ் எபித்தீலியம், அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் மெம்பரின், அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் உங்களுக்கு பிளட்டுக்குள்ளே எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதில் 3 லேயர் இருந்தால் கூட less than 1 millimeter திக்னஸ் இதெல்லாம் போடுறாங்க. எதுக்குன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அங்கே தானே டிஃப்யூஸ் ஆகுது, அவனே டேமேஜ் ஆகுறான். due to which respiratory surface is decreased. One of the major causes of this is cigarette smoking. Smoke பண்ணால் இது நடக்கிறது. ஓகே, எம்ஃபிசிமா. அடுத்தது occupational respiratory disorders. In certain industries, especially those involving grinding or stone breaking, so much dust is produced that the defense mechanism of the body cannot fully cope up with the situation. இது மட்டும் இல்லை, இந்த தார் ரோடில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த சாடஸ்ட்டு, இந்த தேங்காய் நார் ஃபேக்டரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃப்கோர்ஸ் இந்த சாக் பீஸ் ரொம்ப இன்ஹேல், இது எல்லாமே ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் தான். லாங் எக்ஸ்போஷர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். ஃபைப்ரோசிஸ்னால் அங்கே ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஃபைப்ரோசிஸ் வருதுன்னா என்னென்னா, இந்த புண் வந்து ஒரு பக்கு மாதிரி கட்டி வெளியே ரிலீஸ் ஆகும்ல, அதே நம்ம ஃபைப்ரோசிஸ்ன்னு தான் சொல்லுவோம். அண்ட் தஸ் காசிங் சீரியஸ் லங் டேமேஜ். ஒர்க்கர்ஸ் இன் சச் இண்டஸ்ட்ரி ஷுட் வியர் ப்ரொடெக்டிவ் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சாச்சு ஆக்சுவலி நம்ம. ஆனால் எப்பவும் போல் இதெல்லாம் ஒன்றுமே நம்ம இந்த டாப்பிக்கில் ரொம்ப கம்மியாக தான் படித்தோம். எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது டிஷ்யூ லெவலில், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் என்னெல்லாம் பண்ணுது, யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, டிஸார்டர், அவ்வளோதான். இப்போ எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் சம்மரியும் படிச்சிருவோம். Cells utilize oxygen for metabolism and produce energy along with substances like carbon dioxide, which is harmful. Okay. Animals have evolved different mechanisms for the transport of oxygen to the cell and for the removal of carbon dioxide from there. ஒரு அனிமலுக்கு ஒரு கேட்டகரி. We have a well-developed respiratory system comprising 2 lungs and associated air passages to perform this function. Higher category வர lungs நமக்கு இன்னும் பக்காவாக டெவலப் ஆன lungs. The first step in respiration is breathing, by which atmospheric air is taken in, inspiration, and the alveolar air is released out, expiration. Exchange of O2 and CO2 between deoxygenated blood and alveoli. So exchange of oxygen, CO2, alveoli-க்கும் blood-க்கும் நடுவில். Transport of this gases throughout the body by blood எடுத்துட்டு போகிறாங்க. Exchange of O2 and CO2 between the oxygenated blood and டிஷ்யூக்குள்ளே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் O2 பை த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஆர் த அதர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. அங்கே ஆல்வியோலைக்கு வந்தவங்க செல்லுக்குள்ளே போகிற வரைக்கும் இருக்குது, உள்ளே போய் ஏடிபி ரெடி பண்ணுற வரைக்கும். இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஆர் கேரிட் அவுட் பை கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ட் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்வியோலை with the help of specialized muscles, intercostal and diaphragm. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ப்ரெஷர் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம், ரிப்பு, கோஸ்டல் மசில்ஸு எல்லாம். Volume of air involved in these activities can be estimated with the help of spirometer and or of clinical significance. எவ்வளோ ஏர் உள்ளே வருது போகுது கெப்பாசிட்டிலாம் பார்த்தோம்.
inspiratory reserve volume, expiratory reserve volume, tidal volume அதெல்லாம். Exchange of O2 and CO2 at the alveoli and tissue occur by diffusion. Rate of diffusion is dependent on the partial pressure gradient of oxygen PO2 and CO2 PCO2, their solubility as well as the thickness of the diffusion surface. எவ்வளோ அது soluble ஆகுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் இருக்கிற வாட்டரில் ஈஸியாக சாலபிலிட்டி இருக்கும். ஸோ அது பண்ண போய் தான் நமக்கு ஆக்சிஜன் கேன் ஈஸிலி பைண்ட் வித் த ஹீமோக்ளோபின். அதுதான் இங்கே. And these factors in our body facilitate diffusion of O2 from the alveoli to the deoxygenated blood as well as from the oxygenated blood to the tissue. So the factors are favorable for the diffusion of CO2 in the opposite direction from tissues to alveoli. Oxygen is transported mainly as oxyhemoglobin in the alveoli where PO2 is higher. O2 gets bound to hemoglobin which is easily dissociated at the tissues where PO2 is low and PCO2 and hydrogen ion concentrations are high. Nearly 70% of carbon dioxide is transported as bicarbonate with the help of enzyme carbonic anhydrase, and 20 to 25% of carbon dioxide is carried by hemoglobin as carb amino hemoglobin ஆகதா போகுது 20 to 25%. மீதி 70% பைகார்பனேட் ஆக போகுது. திரும்ப அங்கே சொன்னது இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. In the tissues where PCO2 is high, it gets bound to blood, whereas in the alveoli where PCO2 is low and PO2 is high, it gets removed from the blood. ஸோ டிஷ்யூக்குள்ளே CO2 இருக்குது, alveoli வந்தோடனே ரிலீஸ் ஆகுது. அதுதான் பிளட்ல இருந்து. Respiratory rhythm is maintained by the respiratory center in the medulla region of brain, a pneumotaxic center in the pons region of the brain, and the chemosensitive areas in the medulla can alter respiratory mechanism. அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட சம்மரி முடிஞ்சு போச்சு. யார் ரெகுலேட் பண்ணுறாங்க? டிசீஸை திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணவில்லை, இதோட நிறுத்திட்டாங்க. ஸோ மொத்த லெசனோட ஜிஸ்ட்டும் இங்கே கொடுத்துட்டாங்க. முக்கியமாக இந்த ஒரு பேராகிராஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அசோசியேஷன், டிசோசியேஷன், இது இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறது, அதாவது மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் ஆஃப் லைஃப், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டோட கனெக்டான அதாவது வெளியிலேருந்து எடுத்துக்கிற ஆக்சிஜன் நம்ம உயிர் வாழ்வதற்கான பேஸு. அந்த லெசனை ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்களும் அப்படியே ஸ்வீட்டாக படிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நிறைய நம்பர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, கான்செப்ட் இருக்குது. முக்கியமாக அந்த ஆக்சிஜன் டிசோசியேஷனுக்குள்ளெல்லாம் கான்செப்ட் இல்லாமல் வெறுமனே அப்படியே மெமரைஸ் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி முழுக்க நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. கான்செப்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும், இந்த மீதி டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கும் மேலே இன்னும் ஏதாவது வேணும் ஃபர்தராக நீங்கள் போயர் கர்வ், டபுள் போயர், ஹேம்பர்கர் நிறைய இருக்குது இதுக்குள்ளே. நமக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இன்னும் டீட்டெயிலாக எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். நம்ம திரும்பியும் மீட் பண்ணுவோம், கமெண்ட் செஷனில் கொடுங்க. அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். குட்டியாக இன்னொரு குட்டி வீடியோஸ் போடலாம் இந்த சீரீஸ் முடிச்சுட்டு. ஓகே, ரைட் நவ், தேங்க்யூ.